இதுக்கெல்லாம் குழம்பு வேறு எப்படி கொதிக்கிறோம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் நேகா பிளாக்கில் ஈரல் சரி ஓகே ஓகே வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் நேகா பிளாக்கில் ஈரல் பொரியலும் சிக்கன் கறியும் செய்கிறது நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் எல்லாம் சிக்கனை வெட்டுவோம், நல்லா ஸ்லாஸாக வெட்டி நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம். வெட்டினா தான் கறி நல்லா வேகி நல்லா டேஸ்ட்டாக வரும். பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட ப்ராய்லரை விட நல்ல உரைச்சி கிட்டத்தட்ட ப்ராய்லரை விட நல்ல பேரண்ட்ஸ் வந்து ஊக்கோழி மாதிரி இருக்கும். நல்லா முதல்ல நம்ம ப்ராய்லர் தான் சாப்பிட்னாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு ஊர்கோழி மாதிரி இருக்கிறபடியாக அதை பிடிச்சிருக்கு. ஓகே நாங்கள் இறைச்சியை வெட்டிட்டோம். என்னென்னது இப்போ நாங்கள் சிக்கன் கறிக்கு தேவையான என்னென்ன வெட்டுறோம் சொல்கிறீங்களோ? சிக்கன் கறிக்கா உங்களோட ஸ்டைல் தான் வைக்க போகிறீங்க. உங்களோட ஸ்டைல் தான் சமைக்க என்னங்க என்னத்தை வெட்டுறோம் அதை சொல்லுங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சியும் வச்சிருக்கிறேன். இஞ்சி மிளகு உள்ளி எல்லாம் சேர்த்து இடிக்கும். இஞ்சியெல்லாம் போட நல்லா இருக்கும். நீங்களே அதைக்கிறேன் நல்ல முளை கூட அடைச்சிட்டு முதல் வீடியோ வேணா அப்படி தான் கூட கொஞ்சம் அடைக்கும். அப்படி எங்களுக்கு எனக்கு அவன் குரல் அடைச்சிட்டு தான் இப்போ ரெக்லாம் ஆயிட்டுருக்கு. அப்படி ஓய் இன்னைக்கு அவன் நிற்கிறான். பச்சை மிளகா நல்லா பெருசாக இருக்கு. தக்காளி பழம் போட்டால் தான் இறைச்சிக்கு நல்லா இருக்கும். என்னது இறைச்சிக்கு வந்து தக்காளி பழம் போட்டால் தான் வேறு லெவலில் இருக்கும். முந்தி உருளைக்கிழங்கு தான் போட்டு வைக்கிறேன். சில பேர் உருளைக்கிழங்கு போட்டு வைப்போம், சில பேர் தக்காளி பழம் போட்டு வைப்போம். இறைச்சிக்கு நல்லா மசாலா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலா போட்டு ஓகே நாங்கள் இப்போ வந்து சிக்கன் கறி வைக்கிறதுக்காண்டி எல்லாம் தயார் செஞ்சாச்சு. பாருங்க, சிக்கன் கறி வைக்கிறதுக்கு தக்காளி பழம், தேசிக்காய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் வந்து பிரட்டி மசாலா எல்லாம் பிரட்டி இருக்குது, சீரகம், பால் எல்லாம் சேர்த்து இப்போ தேங்காய் விடுவோம். ஓ நீங்கள் சொன்னால் சரி, நீங்கள் தான் இன்றைக்கி குக்கிங் பண்ண போகிறீங்க. உங்களை குக்கிங் எல்லாரும் நேயா பிளாக்கிங்கில் இன்றைக்கி உங்களை ஸ்டைலில் செய்யுங்க. இன்றைக்கி முதலாவது வீடியோ பார்ப்போம்மா. நேயா பிளாக்கில் போட போகிறோம். பெருஞ்சீரகம் போகிறோமா? நாங்கள் மஞ்சள் மண் சட்டியில் சமைக்கிறோம். கடுகு கணக்கு போகக்கூடாது. கடுகு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்க. வெடிக்கணும் அண்ணா தான் காடுவோம். வெடிக்கல. ஓகே இப்போ நேற்று நான் மேலாட்டமாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன வேணும் போடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த கடுகு பெருஞ்சீரகம் போட்டாச்சு. அது பொரிஞ்சு வந்துட்டு அடுத்த வெங்காயம் வரும். என்ன பெருசாலும் சத்தம் வைக்கல. நான் போடுறேன் ஸ்டார்ட்ல. ஆனால் நல்லா பொரிஞ்சுட்டு நிறம் மாறிட்டு பெருஞ்சீரகம். வெங்காயம் போட்டாச்சு. பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் உரத்து போட்டாலே போடுறோம். இப்போதான் ஸ்டார்ட் வந்து நல்ல கருவேப்பிலை குருத்து இல்லைன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேணும் கருவேப்பிலை போட்டால் தான் வாசம் கொண்டு வருவேன். சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டு தெரியும். கொஞ்சம் மைக்கில் கொஞ்சம் சவுண்டாக கழிச்சா தான் விளங்கும். எல்லாம் குரல் கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்கு. எல்லாம் சிக்கலாம். 2 பேருக்கு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே குரல் வித்தியாசமாக மாறி கிளைமேட்டுக்கு இருமை. குரல் ஒத்துழைக்காத இது இஞ்சியும்
உள்ளியும் மிளகு இடித்து வச்சுருக்கோமே நான் மிக்சியில் அடிக்க வதக்கிட்டு அடுத்த தக்காளி போடணும். நான் கூடுதலாக சிங்கள ஆக்கள் எல்லாம் கறித்தூள் போடுறதை விட இப்படி மிளகு உள்ளி கட்டைத்தூள் போட்டு தான் வைக்கணும். கறி கூடுதலாக சமைக்கிறோம் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள்லாம் கூடுதலாக போடுவோம். மிளகுத்தூள் உள்ளி கட்டைத்தூள் இதை மிளகுத்தூள் காட்டுட்டு இடிச்சே ஒரு கலர் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு நல்லா வைக்கிறது. அடுத்ததாக வந்து எனக்கு பிடிச்ச பொருள் ஒன்று தானே. உங்களுக்கு பிடிக்கும் வேணும். தக்காளி குண்டு தக்காளி. நான் தக்காளி போட்டேன். இந்த தக்காளி பழமெல்லாம் நோம்பலாக மெலிவாக தான் இருக்கேன். இவனெல்லாம் 1500 எல்லாம் போன தக்காளி பழம். இப்போ 1 கிலோ 400 200 200 1500 இப்போ போன தக்காளி பழம் 1500 இப்போ தக்காளி பழம் போனது 900 அப்படி அமௌண்ட் நாங்கள் 500 கூட இல்லை. தங்கத்தின விலைக்கெல்லாம் போனது. தங்கத்து எப்போ எவ்வளோ பாவம் போகுது 4 லட்சத்துக்கு தக்காளி பழம் நாங்கள் முந்தி காண்றா இருந்தது. 1/4 கிலோ 250 ரூபா அப்படி போனது எங்களுக்கு ஞாபகம் இது. ஓகே மெயினான ஒன்று என்ன வச்சி போட தான் சவுண்டு சத்தமாக வருது. வச்சியை போட்டோ எனக்கு பேரண்ட்ஸ் மசாலா எல்லாம் போட்டு திரட்டி இதுக்குள்ள உப்பும் தூளும் போட்டு ஊற விட்டுனாங்களே. நல்லா ஊற விட்டுனாங்க. தயிர் போட்டா இன்னும் நல்லா தயிர் இல்லை. ஓகே இப்போ நாங்கள் வந்து கறி நல்லா கொஞ்சம் ஊறிட்டு வரோம். 15 நிமிஷம் விடணும் தானே அதிகம். அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கணும். இப்போ நாங்கள் எல்லாம் வதக்கி போட்டு இறைச்சி ஊற விட்டு உப்பு தூள் எல்லாம் போட்டு ஊற விட்டு இறைச்சியை போட்டுட்டு மூடி வச்சுனாங்க. ஏன்னா மூடி வைக்க இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கேன்னா இதுதான் பால் விட போகிறேன். ஆனால் தக்காளி தண்ணி அந்த கோழியில் இந்த தண்ணி தண்ணியெல்லாம் ஊறணும். இன்னும் நல்லா வத்தி விரட்டு நல்லா பால் விட்டு எங்களை தூள் காணுமே இல்லை போடுறது. எங்களால் பெருசாக தூள் சாப்பிடுவேன். குழம்பு வேறு எப்படி கொதிக்கிறேன். ஓகே இன்றைக்கு வந்து சிக்கன் குழம்பு எப்படி நான் செஞ்சேன்னு பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். வேறு லெவலில் கொதிக்குது இல்லை. இப்போ லாஸ்ட்டாக இறைச்சி சிறக்கு தூள் போடுவோமே நான் வாசத்துக்கு இறைச்சி என்னாலும் இறைச்சி சிறக்கு தூள் போடுவாங்க. காணும் உங்களுக்கு தான் அளவு தெரியும். ரைட் லாஸ்ட்டாக தேசி புளி விடுவோம். தக்காளி பழம் போட்டானே காணும். தேசி புளி விட்டால் தான் கடைசி ஃபினிஷிங் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த இறைச்சி கறி நீங்களும் வாங்க சாப்பிடுவோமே. பேரண்ட்ஸ் கோழி இறைச்சி. ஓகே இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்வேன். எனது இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.